வணக்கம். நம்ம உடலுக்குள்ள இருக்கிற 33 லட்சம் கோடி செல்கள் இருக்கிற ஒவ்வொரு செல்கள்லயும் உள்ளுக்குள்ள இருக்கிற சமாச்சாரங்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். இன்னைக்கு லைசோசோம் அதை பத்தி பார்க்கலான்னு இருக்கோம். லைசோசோம் ஒவ்வொரு செல்லோட கழிவு மேலாண்மை திட்டமா செயல்படுது. வெளியிலிருந்து ஏதாவது ஒரு பொருள் வந்தாலும் அதை டைஜஸ்ட் பண்ணி வெளியேற்றுவது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ளவே ஏதாவது காலாவதியான பொருட்கள் இருந்தாலும் அதையும் டைஜஸ்ட் பண்ணி வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு 50 வகையான நொதித்தல் என்சைம்ஸ் இருக்குது. அது எதுக்காக செயல்படுதுன்னா, நம்ம எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட், லிபிட், புரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் எதுவா இருந்தாலும் அதை பிரேக் பண்ணி ஜீரணிச்சு அதை சரி பண்ணி கொடுக்கறது தான். அதுக்காக இவ்வளவு என்சைம்ஸ் அதுக்குள்ள இருக்கு. ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் டிரைனேஜ் சிஸ்டமா உள்ளுக்குள்ள லைசோசோம் செயல்படுது. அது மட்டும் இல்லாம ஏதாவது உடஞ்ச பொருள் ஏதாவது இருந்தாலும் அதை ஜீரணிச்சு மறுசுழற்சி பண்ணி உபயோகமா மாத்திரும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுக்கு முன்னாடி உமன் எம்பவர்மெண்ட் வீடியோ இன்னமும் யூடியூப்ல தான் இருக்கு. கீழே நீங்க ஜஸ்ட் டச் பண்ணாலே அது வந்துடும். கீழே இருக்கு பாருங்க. நன்றி.